ஓப்போல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட Reno 10 சீரிஸ்ல 3 போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த டைம்லயே சொல்லியிருந்தேன் இதுல ஏதாவது ஒரு போனை டெஸ்ட் பண்ணி சொல்றேன்ற மாதிரி. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தா டெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த Reno 10 Pro Plus மொபைலை வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன். இதுல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டரா போன் எதிர்பார்க்கறாங்க, ஓப்போல வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஆப்ஷனா எடுக்கலாம். பட் இருந்தாலும் யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சில குறைகள் என்னால பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பயுமே ஓப்போவோட இந்த Reno சீரிஸோட மொபைல் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்கும், ஒரு ப்ரீமியமான ஃபீலுமே கொடுக்கும். இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா 8.28 mm திக்னஸும் 194 கிராமும் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ஸ்லிம் அண்ட் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற ஃபீல் வந்து நல்லாவே கொடுக்குது. அண்ட் பேக் சைட் பேனல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட வருது. சைடு ஃப்ரேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்ல தான் இருக்கு. அண்ட் இந்த கேமரா பம்போட சைடு ஃப்ரேம் ஃபுல்லா மெட்டல்ல வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க கீழே எல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிராச் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் கேஸ் போடாமையே கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ்மே பெருசா ஆகல. அண்ட் இதோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது கிரேடியன்ட் ஃபீல் கொடுக்குது. லைட்டா நாய்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட் பண்ணிருக்காங்க. மேட் ஃபினிஷ்ல இருக்கு. நம்ம கையில இருக்கிறது சில்வரி கிரே அப்படின்ற கலரு. அண்ட் இதுலயே கிளாசி பர்பிள் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியன்ட்டுமே இருக்கு. அண்ட் யூஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்லிம்மா இருக்கு, வெயிட்லெஸ்ஸா இருக்கு, வெயிட் பேலன்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. குறிப்பா பேக் சைட் பேனல் வந்து கர்வா கொடுத்துருக்கனால கையில ஹோல்டு பண்றதுக்கு நல்லாவே இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்லிப்பரியா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. கையில ஹோல்டு பண்ணா அப்படியே வலிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்கு. இதை நீங்க ரெக்டிஃபை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நம்ம எல்லாம் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்றோம். இல்ல ப்ரோ நான் நார்மலா தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கண்டிப்பா ஸ்லிப் ஆகிற ஃபீல் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் எதுவுமே தெரியல, துடைக்கணுன்ற அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அப்படியே கிளீனா இருக்கிற ஃபீலாவே இருக்கு. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது நல்லாவே ஒரு ப்ரீமியமான ஃபீல் வந்து மொபைல் கொடுக்க தான் செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது கர்வ்டு டிஸ்பிளேவா இருக்கனால உங்களுக்கு பெசல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா மினிமம் பெசல்ஸா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டாப் அண்ட் பாட்டமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெசல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கனால ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே ஃப்ரண்ட் ஃபுல்லாக டிஸ்பிளேவா இருக்கிற ஃபீல் நல்லாவே கொடுக்குது. இதுவுமே அந்த ப்ரீமியம் லெவலில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் 120 Hz டைனமிக் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தான ஃபீல், நீங்க ஆட்டோ செலக்ட் கொடுத்தாலும் கூட அந்த ஃபீல் கண்டினியூவா மெயின்டைன் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்க பார்க்கக்கூடிய இமேஜ் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி பெட்டரா இருக்கணும், நார்மல் குவாலிட்டியில இருந்தால் கூட கொஞ்சம் HD குவாலிட்டியில தெரியணும் வீடியோஸ்லாம் அப்படின்னா இவங்களோட செட்டிங்ஸ்ல O1 அல்ட்ரா விஷன் இன்ஜின் அப்படின்னு இருக்கும். இந்த மூணுத்தையுமே வந்து ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இன்னும் உங்களுக்கு வீடியோ பார்க்குற ஃபீல் வந்துட்டு நார்மல் வீடியோ கூட இன்னும் பெட்டரான ஃபீல்ல கிடைக்கும். இதில் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது AGC டிராகன் ட்ரையல் ஸ்டார் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு அப்படின்றது நம்ம கொரில்லா கிளாஸ்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நான் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்க்ராட்ச் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். இது வரைக்கும் ஸ்க்ராச்சஸ் எதுவும் ஆன மாதிரி பெருசாக தெரியல. அண்ட் இதில் HDR 10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க HDR கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல இந்த மாதிரி நீங்க வியூ பண்ணிக்க முடியும். அண்ட் அமேசான் பிரைம்லையும் கூட நீங்க HDR வீடியோஸ்லாம் பார்த்துக்க முடியும். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1100 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்ல கூட நல்லாவே மேனேஜ் பண்ணது. பெருசா குறையா இருக்கிற மாதிரி எங்கேயும் தெரியல நான் லைவா யூஸ் பண்ண வரைக்கும். ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது அதிகமா கேம் பிளே விளையாடுறதுக்கும் மூவி பார்க்கறதுக்கும் தான் இதை வந்து செகண்டரி மொபைலா யூஸ் பண்ணேன். அந்த வகையில பார்க்கும்போது செம ஒர்த்தான ஃபீல் தான். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ், அதோட சேச்சுரேஷன் லெவலா இருக்கட்டும், கான்ட்ராஸ்டா இருக்கட்டும், ஒரு பக்காவான டிஸ்பிளேவா வந்து கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்பவே குயிக்காவே அன்லாக் ஆயிருது ஃபிங்கர் வச்சாலே. அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணாலும் கூட கொஞ்சம் லோ லைட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கூட டக்குன்னு ஃபைன் பண்ணி அன்லாக் பண்ணி கொடுத்துருது. ஸோ ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. சிம் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு சேம் டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டு வந்து எக்ஸ்டர்னலா யூஸ் பண்ண முடியாது. அண்ட் 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 14 பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன சாம்பிள் கேட்டு பாருங்க. நான் கேட்டு பார்த்த வரைக்கும் நல்லாவே லவுடரா இருக்கிற ஃபீல் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்டுமே பெட்டரா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இதுல IR ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டா டிவி AC எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாலுமே டைரக்டா ஃபோன் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். அண்ட் NFC சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் நான் ஆல்மோஸ்ட் யூஸ் பண்ணதுலேயே எனக்கு குறையா தோணுன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா OS அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கான ரீசன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இது கலர் OS 13.1 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் 3 வருஷம் வரை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன குறை அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இது ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் மாதிரி தான். பட் இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாத நிறைய ப்ளோட்வேர்ஸ் ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க.
ஸோ அதெல்லாம் தவிர்த்துருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். சில இடத்துல வந்து ஆப் சஜஷன் கூட என்னால் வர்றதை வந்து பார்க்க முடிஞ்சது. தேவையில்லாம இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்தது கூட டிசேபிள் பண்ற மாதிரி இருக்கு. பட் எல்லாருக்கும் பண்ண தெரியுமான்னு தெரியல. ஸோ ஒரு சிலருக்கு தெரியும், அவங்க டிசேபிள் பண்ணிடுவாங்க. பண்ணாதவங்களுக்கு அதை எப்பெல்லாம் கிளிக் பண்றாங்களோ ஏதாவது ஆப் சஜஷன் மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்த்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பியூரான ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ இதை தவிர பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தாகவும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஒரு பெஸ்டான ஓஎஸ் அப்படின்னு சொல்லலாம், அதுல குறை இல்லை. நெக்ஸ்ட் கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது எப்பயுமே இந்த ஓப்போ ரெனோ சீரிஸ்ல கேமராக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதுலயுமே சில ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த வகையில் ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பார்த்தோம் அப்படின்னா 32 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX 709 RGBW சென்சாரோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் கொடுத்துருக்கனால சப்போஸ் உங்களுக்கு வேணுன்ற இடத்த மேனுவலா நீங்களும் கிளிக் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அதுவும் ஃபோக்கஸ் பண்றதுனால எடுக்கக்கூடிய போட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டியான போட்டோ அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ செல்ஃபி கேமரால வீடியோ செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க. பட் 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு 60 fps வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல மூணாவது கேமரா என்னைய கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் மெயின் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 890 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1.8 வருது. அண்ட் இதுல OIS சப்போர்ட்டோடையும் கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னாலும் கூட ஷேக்கிங் எங்கேயுமே வந்து இல்ல. லைட்டா நம்ம கையை ஷேக் பண்ணி எடுத்தாலும் கூட எடுக்கக்கூடிய போட்டோஸ் நல்லாவே ஷார்ப்பா தான் அவுட்புட் கிடைக்குது. அண்ட் மெயின் கேமரால ஓவரால் போட்டோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது போர்ட்ரேட் போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா எட்ஜ் டிடெக்ஷன்லாம் பெட்டராகவே இருக்கு. அண்ட் அதே மாதிரி போட்டோவோட கான்ட்ராஸ்ட் லெவல், டைனமிக் ரேஞ்ச் எல்லாமே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ரெண்டாவது அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா 8 மெகா பிக்சல் 120 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்பட்ட அந்த போட்டோ மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அண்ட் மூணாவது கேமரா தான் செம இன்ட்ரெஸ்டா எனக்கு தோணுது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்ணி போட்டோ எடுக்க முடியும். இந்த மெயினோட கம்பேர் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 12 மெகா பிக்சல் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நார்மலாக நீங்க ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய போட்டோவோட கிளாரிட்டி ஓகேவா இருக்கும். பட் இதில் வந்து 64 மெகா பிக்சல் கொடுத்துருக்கனால நீங்க நார்மலாக இதை யூஸ் பண்ணி ஒரு போட்டோ எடுத்துடுறீங்க. அதுக்கப்புறம் 3xல இருக்கிறதையும் நீங்க ஜூம் பண்ணீங்க அப்படின்னாலும் அந்த கிளாரிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. குறிப்பா நம்ம 3x வச்சு எடுக்கும்போது நீங்க நார்மல் போட்டோ எடுத்தாலுமே பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய போர்ட்ரேட் இமேஜ்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நியரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து கொடுக்கும். நார்மல் மெயின் கேமரால எடுக்கிறத விட இந்த 3xல இருந்து எடுக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னுமே கிளாரிட்டி வைஸ் பெட்டரா இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த லென்ஸ்லயே 120x அளவுக்கு டிஜிட்டல் ஜூம் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலா ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு ஜூம் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. அண்ட் வீடியோ அவுட்புட்டுக்கு வந்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4K 30 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே 1080p 60 fps இல்ல 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஹைலைட் இதுல OIS சப்போர்ட் இருக்கனால ஷேக்கிங்கே இல்லாம நம்மளால வீடியோஸ் எடுக்க முடியுது. ஸோ நீங்க vlog சேனல்லாம் வச்சிருக்கீங்க, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா இது ஒரு சூட்டபிளாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பேட்டரி சைட் பார்த்தோம் அப்படின்னா ரியலாவே ஒரு ஒர்த்தான விஷயம் எனக்கு தோணுச்சு. பிராண்ட் கூட என்னப்பா கரெக்டாக சொல்லாம விட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4700 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி 0 to 50% சார்ஜ் பண்றதுக்கு 9 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் ஆகும்னாங்க. அதே மாதிரி 100% ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 27 நிமிஷத்துலேயே ஆயிரும்ன்ற மாதிரி பிராண்ட் தரப்புல சொன்னாங்க. எந்த அளவுக்கு ரியலா இருக்கு அப்படின்றத லைவா நானே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 2 விதமான டெஸ்ட். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா அவங்க கொடுத்துருக்கூடிய அடாப்டர் செட்டிங்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம சார்ஜ் போட்டதுக்கு 100% சார்ஜ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 34-35 நிமிஷம் டைம் எடுத்துக்கிச்சு. அண்ட் அதே சமயம் உங்களோட பேட்டரி செட்டிங்ஸ்ல ஸ்மார்ட் ரேபிட் சார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணாதான் நமக்கு அந்த ஃபுல் ஸ்பீடு வந்து அச்சீவ் பண்ண முடியும். அது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 0 to 20% சார்ஜ் ஆகிறதுக்கு 3 நிமிஷம் 42 செகண்ட் கிட்ட டைம் எடுத்துக்குது. அதே இவங்க சொன்னது 0 to 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 9 நிமிஷம் கிட்ட ஆகும்னாங்க. நான் டெஸ்ட் பண்ணப்ப எக்ஸாக்டா 10 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். நெக்ஸ்ட் 80% சார்ஜ் ஆகிறதுக்கு 18 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. 0 to 100% சார்ஜ் ஆகிறதுக்கு பிராண்ட் சைட்ல இருந்து சொன்னது 27 மினிட்ஸ் சொன்னாங்க. பட் லைவா எனக்கு வந்த ரிசல்ட் 24 மினிட்ஸ்லயே பாத்தீங்க அப்படின்னா 100% ஆயிருச்சு. ஸோ ரியலாவே வந்து இது சில டைம் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ஸ்லோவா வந்து தான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஃபாஸ்டா வந்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டிவைஸ்ல தான் பார்த்துருக்கேன். அதுல இந்த டிவைஸ் இருக்கு அப்படின்றது ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு செம ஒர்த்தா இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல போன் ஸ்லிம்மா இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம். பட் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி டிவைஸாக தான் யூஸ் பண்றேன். அப்படி பார்த்தோம் அப்படின்னா காலையில ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஈவினிங் நைட் வரைக்கும் வந்து தாக்கு பிடிக்குது. ஸோ அதுக்கு மேல கண்டிப்பா சார்ஜ் போட்டாங்கன்ற மாதிரி ஒரு 1 டேக்கான யூஸ் வந்துட்டு
நெருக்கி கிடைச்சிருது. ஸோ நிறைய பேருக்கு இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகுது, பேட்டரி லைஃப் நல்லா இருக்குமா, கொஞ்ச நாள்லயே பேட்டரி வீணா போயிட போகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்களோட பேட்டரி ஹெல்த் இன்ஜின் மூலியமா பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ்க்கு வந்துட்டு பேட்டரியோட லைஃப் நல்லாவே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது கேம் பிளே அப்படின்னு பார்க்கும்போது இதுல குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வேப்பர் சாம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் வேரியன்ட் தான் கிடைக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணதும் சேம் 12GB ரேம் வேரியன்ட் தான். LPDDR5 டைப்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 3.1 256GB வரைக்கும் ஸ்டோரேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நிறைய கேம் பிளே வந்து விளையாண்டு பார்த்தேன். ஸோ எந்த இடத்துலையும் பெருசாக ஹீட் ஆகிற மாதிரியான இஷ்யூ இருக்கிற மாதிரி நான் எதுவும் நோட் பண்ணல. அண்ட் அதே மாதிரி கேம் பிளே விளையாடும் போது நீங்கள் ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்மூத்னஸ் வந்து கண்டினியூவாக மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது. எந்த இடத்துலையும் ஒரு லேக் இருக்கிற ஃபீலை வந்து நான் நோட் பண்ணவே இல்லை. அண்ட் அதே மாதிரி கேம்ஸ்லாம் நான் பெருசாக விளையாட மாட்டேன், அதிகமாக ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நான் கண்டினியூவாக ஒரு 10 to 20 ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ரெகுலராக செக் பண்ணி பார்த்தேன். அப்படி இருக்கும் போதுமே அந்த ஆப் வந்துட்டு நம்ம கண்டினியூவாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலும் ஆப்மே எங்கேயும் லேக் ஆகிற மாதிரி லோட் ஆகிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஸ்மூத்தான ஃபீல் வந்து நல்லாவே கிடைச்சது. ஓவரால் இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டரி ஃபோனாக கொஞ்சம் நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு குறையா தோன்ற விஷயம் என்ன, நல்லா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்க விஷயம் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் கேமராவை தான் சொல்லுவேன். அதுலேயும் இந்த 3x அளவுக்கு ஜூம் பண்ணி டெலிஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது. நார்மலாக வந்து மெயின் கேமரா யூஸ் பண்ணுறதை விட நான் இதை தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஃபீல் கொடுத்தது. அண்ட் ஓவராலாக கேமராக்கு தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்கனால ஒரு ஒர்த்தான விஷயம். ரெண்டாவது பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக அதை சூஸ் பண்ணலாம். மூணாவது முக்கியமாக இதோட டிஸ்பிளே குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது மூவி பார்க்குறீங்க, கேம் பிளே விளையாடுறீங்க அப்படின்னாலுமே செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்குமே டிவைஸ் வந்து நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் டிசைன் வைஸ் பார்க்கறதுக்குமே கண்டிப்பாக ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த பக்கம் குறையா தோன்ற விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோனை கையில் எடுக்கும்போது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணணும், மோஸ்ட்லி அப்படி தான் யூஸ் பண்ணணும், அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. அண்ட் அதே மாதிரி தேவையில்லாமல் நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆப்பே சில ஆப் ஓப்பன் பண்ணும்போது ஆப் சஜஷன்லாம் வர்றதை வந்து நோட் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருந்திருக்கலாம். அண்ட் மூணாவது IP ரேட்டிங் மாதிரி எதுவுமே கொடுக்காம இருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுக்கல. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட 55,000 பிரைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களால ஒரு 1 லட்ச ரூபா இந்த மாதிரி கொடுத்து ஃபுல்லா ஃபிளாக்ஷிப் மொபைலா வேணும் அப்படின்னு எதிர்பார்க்காம எனக்கு இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் தேவையில்லை ப்ரோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட்டான ஃபோனா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூட்டபிளா இருக்கும். ஸோ நீங்க ஒரு 50,000 55,000 பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள மொபைல் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய லிஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைலே நீங்க ஒரு ஆப்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.